Hey, what's up guys, welcome back to my channel SKD Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மூவ்ஸ் பண்ணி வாய்ஸோவர் எப்படி பண்ணலாம்னு சொல்லி டீடைலா பார்க்கலாம். Let's begin. First KINEMASTER application ஓடிக்கோங்க. இந்த ஆப் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு சிம்பிள் எடிட்டிங் சீரிஸ்ல உங்களுக்கு டீடைலா சொல்லிருப்பேன். அந்த சீரிஸோட பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு நிறைய ரேஷியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோ வந்து எந்த ரேஷியோவில் இருக்கோ அந்த ரேஷியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து நம்ம 16:9 ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எதுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஆட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் உங்கள் கேலரியில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் KINEMASTER அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்லாம் போட்டிருக்கு, அதெல்லாம் இந்த சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஃபோட்டோ இல்லை வீடியோ நீங்கள் எது வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு லேயரில் வந்து ஆட் ஆகிடும். அண்ட் தென் நான் இப்போ வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோக்கு வந்து எப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேர்டாக வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாகவே வந்து 0க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது நிறைய நாய்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வீடியோவோட நாய்ஸை வந்து கம்மி பண்ணிடுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா வாய்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னால் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியல, நான் உங்களுக்கு வேறு மொபைலில் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வாய்ஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வாய்ஸ் ஓவரை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். Hey, what's up guys, welcome back to my channel SKD Tutorials. அண்ட் இதில் ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிளிப்பிங் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் தனியாக கூட எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ளே ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வந்து ரொம்ப ஈஸியாகவே கொடுக்கலாம். ஜஸ்ட் வந்து வாய்ஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு கூட எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வால்யூம் வேணுமோ அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். தென் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ அது மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது நீங்கள் அதை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். தென் அப்படியே பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். தென் வால்யூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாகவே இருக்கும் அந்த ஆப்ஷன். ஜஸ்ட் வந்து உங்களோட ஆடியோவோட வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் வந்து ரொம்ப ஃபன்னியாகவே லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோபோட் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபன்னியான வாய்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட ஆடியோவோட வாய்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் உங்களோட வாய்ஸோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அதையும் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூப் ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு டியூரேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்களோ அது ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹலோ சொன்னீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்கீங்களோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹலோ ஹலோ அது மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ எண்டு வரைக்கும் வரும். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அண்டு ரீடோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த ஆடியோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம் டு லெஃப்ட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து அதாவது கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆடியோவை வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோவை கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அந்த வாய்ஸ் ஓவர் வேணுமோ அந்த இடத்துல கூட நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
சேம் அகைன் வந்து நீங்கள் கட் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டாக உங்களுக்கு வந்து ட்ரிம் டு ரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஆடியோவில் வந்து சென்டர் பார்ட்டை வந்து நான் கட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிம் ஆப்ஷன் இருக்கும். அதில் தேர்டாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஹெட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டராக வந்து கட் ஆகிடும். ஸோ வந்து அந்த ஆடியோவை சேம் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கூட நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுக்கறதுனால ஒரு கண்டினியூஷனே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஜஸ்ட் உங்களோட ஆடியோக்கு கீழே இன்னொரு ஆடியோ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கனோ அது மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதோட கண்டினியூஷனாக வரும். அண்ட் தென் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் வீடியோட குவாலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ரேட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து 24 வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா தான் உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வந்து அகைன் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.